வணக்கம் அன்பு நண்பர்களே. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீச்சரை பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள நிறைய பேர் கூகுள் குரோம் ப்ரௌசர் பயன்படுத்தியிருப்பீங்க. கூகுள் குரோம் ப்ரௌசர்ல லேட்டஸ்டா ஒரு ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபீச்சர், அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் உங்ககிட்ட பேப்பரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை மேனுவலாக டைப் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பேப்பர் டாக்குமெண்ட்டை நீங்கள் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. உங்ககிட்ட பேப்பரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுக்கு மொபைலில் நிறைய ஸ்கேனர் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணிக்கிற முடியும். சேவ் பண்ண பிடிஎஃபை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய கூகுள் குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தி பிடிஎஃப்லேருந்து டெக்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கூகுள் குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஜேபெக் மற்றும் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஈஸியாக உங்களால் ஓசிஆர், அதாவது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன், அந்த டெக்னிக் மூலமாக ஈஸியாகவே காப்பி பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய கூகுள் குரோம் ப்ரௌசர் அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரில் போயிட்டு இந்த 3 டாட் மெனுவில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் கடைசியாக இருக்கக்கூடிய அபவுட் குரோம் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரோம் இஸ் அப் டு டேட் அப்படின்னு காட்டும். ஒருவேளை உங்களுடைய குரோம் வெர்ஷன் அப் டு டேட் அப்படின்னு காட்டலைன்னா இன்டர்நெட் மட்டும் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அப்டேட் ஆகி முடிச்சதும் ரீலான்ச்னு காட்டும். இந்த ரீலான்ச்சில் கிளிக் பண்ணி குரோம் ப்ரௌசரை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசர் அப் டு டேட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் ஒரு இமேஜ் மற்றும் 3 பிடிஎஃப் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நான் கூகுள் குரோம் ப்ரௌசர் பயன்படுத்தி ஓசிஆர், அதாவது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன், அந்த டெக்னிக் மூலமாக டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இந்த கூகுள் குரோம் ப்ரௌசர் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. அதை நான் சின்னது பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இமேஜ் ஃபைலை அப்படியே நான் ட்ராக் பண்ணி இந்த ப்ரௌசருக்குள்ளே கொண்டு நான் விடுறேன். விட்டது இப்போ நான் மறுபடியும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜ் கூகுள் குரோம் ப்ரௌசரில் எனக்கு ஓப்பன் ஆகிருக்குது. இது ஒரு இமேஜ் ஃபைல் அப்படின்றதுனால இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை என்னால் காப்பி பண்ண முடியாது. இப்போ நான் இந்த ப்ரௌசரில் என்னுடைய மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணதும் சர்ச் வித் கூகுள் லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். சர்ச் வித் கூகுள் லென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி தான் ப்ளஸ் சிம்பிள் காட்டும். இப்போ நான் எந்தெந்த ஏரியாலாம் நான் ஓசிஆர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓசிஆர் பண்ண வேண்டிய ஏரியாவை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல 3 ஆப்ஷன் காட்டும். செலக்ட் டெக்ஸ்ட், டிரான்ஸ்லேட், காப்பி அஸ் இமேஜ், அந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். இதில் நான் செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் ஆயிரும். காப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிற முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்றத கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் காப்பி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோன்னா அழகாக எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு கூகுள் லென்ஸை பயன்படுத்தி ஓசிஆர் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை ஓசிஆர் பண்ணலாம். இப்போ எங்கிட்ட ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ நான் இந்த இங்கிலீஷ் டாக்குமெண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்றத கிளிக் பண்ணி கூகுள் குரோம் ப்ரௌசரில் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 9 பேஜஸ் இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரதுக்கு இந்த 3 டாட் இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ப்ரெசென்ட் வியூக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பிடிஎஃப்ல மொத்தம் 9 பேஜஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு என்னுடைய கீபோர்டில் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். மேலே போகிறதுக்கு அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணி நான் மேலே போய்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த பேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி சர்ச் வித் கூகுள் லென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ப்ளஸ் சிம்பிள் காட்டும். இப்போ நான் எந்தெந்த டெக்ஸ்ட்டெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் எனக்கு செலக்ட் டெக்ஸ்ட், டிரான்ஸ்லேட், காப்பி அஸ் இமேஜ், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். நான் செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் ஆகிட்டு காட்டும். நான் காப்பி அப்படின்றத கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆகும் பாருங்கள்.
அழகா பேஸ்ட் ஆயிருச்சு. நம்ம ஃபார்மேட் மற்றும் அலைன்மென்ட் மட்டும் பண்ணா போதுமானது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இப்ப நான் எஸ்கேப் குடுத்துடுறேன். இப்ப நான் மறுபடியும் செகண்ட் பேஜ் நான் உங்களுக்கு ஓசிஆர் பண்ணி காட்டுறேன். இப்ப என்னுடைய கீபோர்ட்ல நானு டவுன் ஆரோ பிரஸ் பண்றேன். எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரல. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்னுடைய மவுஸ்ல வந்துட்டு இந்த பேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு, மறுபடியும் இப்ப நானு டவுன் ஆரோவ பிரஸ் பண்றேன். எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. இப்ப நான் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி, செர்ச் வித் கூகுள் லென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். ஃபிரெண்ட்ஸ், இப்ப இந்த செர்ச் வித் கூகுள் லென்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் கீ எதுவும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அவங்க குடுக்கல. ஃபியூச்சர்ல வந்துட்டு ஷார்ட்கட் கீ வந்துட்டு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க கூகுள் லென்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்துறதுக்கு ஒவ்வொரு தடவையும் ரைட் கிளிக் பண்ணி செர்ச் வித் கூகுள் லென்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் கீ கூட கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு ஷார்ட்கட் கீ இல்லாதனால நான் ரைட் கிளிக் பண்ணி செர்ச் வித் கூகுள் லென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஏரியா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு செலக்ட் ஆயிரும். காப்பி அப்படின்றத கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு வேர்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிடிஎஃப்ல 50 பேஜஸ் 100 பேஜஸ் இருந்தாலும் உங்களால் இந்த செர்ச் வித் கூகுள் லென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஒவ்வொரு பேஜாக நீங்கள் ஈஸியாகவே ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஈஸியாகவே டெக்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு கூகுள் லென்ஸ் பயன்படுத்தி ஓசிஆர் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ எங்கிட்ட ஒரு தமிழ் பிடிஎஃப் இருக்குது. இந்த பிடிஎஃப் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் இந்த ஆப்ஷனில் போயிட்டு கூகுள் குரோம் ப்ரௌசரை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஜஸ் இருக்குது. இதில் நான் ஃபர்ஸ்ட் பேஜை கூகுள் லென்ஸ் பயன்படுத்தி ஓசிஆர் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன். செர்ச் வித் கூகுள் லென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஏரியா வந்து நம்ம ஓசிஆர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் செலக்ட் டெக்ஸ்ட்னு காட்டும். நான் செலக்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். நான் இப்போ காப்பி அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். என்னுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் வி கீ ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி கொடுத்தது எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எல்லாமே யூனிகோட் அந்த ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகும். யூனிகோடில் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாகவே வந்துட்டு இப்போ வந்துட்டு லதாவில் வந்துட்டு டிஃபால்ட்டாக பேஸ்ட் ஆகிருக்குது. இப்போ நான் இந்த தமிழ் ஃபாண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஐ மருதம் ஃபாண்ட் வேணால் ஈஸியாகவே மாற்றிக்கிற முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த டிஐ மருதம் ஃபாண்ட் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களால் ஈஸியாகவே டெக்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பிடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 காலம் இருக்கக்கூடிய பிடிஎஃப் இருக்கும். இந்த 2 காலம் பிடிஎஃப்பையுமே வந்துட்டு நம்மளால் ஈஸியாகவே காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு கட் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 டாட்டில் கிளிக் பண்ணி ப்ரெசென்ட் இந்த மூடில் போயிட்டு வச்சுக்கிறேன். ப்ரெசன்டேஷன் மூடில் வச்சுட்டு இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். செர்ச் வித் கூகுள் லென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாமே நான் ஓசிஆர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. நான் மறுபடியும் மேனுவலாகவே உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு செகண்ட் காலம் வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் ஆகும். கூகுள் லென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபீச்சர்னே சொல்லலாம் இதை நம்ம. இப்போ நம்ம டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா காப்பி அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலில் அப்படின்னு பேராகிராஃப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதில் மொழிகளை அப்படின்றது முடியுது. அதுக்கப்புறமா ஒப்புமைப்படுத்தி அப்படின்றது வருது. இதே மாதிரி பேஸ்ட் பண்ண டாக்குமெண்ட்ல இருக்குதா அப்படின்றத செக் பண்ணலாம். முதலில் அப்படின்ற பேராகிராஃப் இந்த இடத்துல இருக்குது. மொழிகளை அப்படின்றது இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பேராகிராஃப் ஒப்புமைப்படுத்தி அப்படின்னு இருக்குது. ஒப்புமைப்படுத்தி அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் காலம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய செர்ச்சபிள் பிடிஎஃப் மற்றும் இமேஜ் பிடிஎஃப் இந்த 2 பிடிஎஃப்பையுமே உங்களால் வந்துட்டு கூகுள் லென்ஸை பயன்படுத்தி ஓசிஆர் பண்ணிக்கிற முடியும். இது வந்துட்டு செர்ச்சபிள் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த செர்ச்சபிள் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இப்படி மேனுவலாகவே நம்ம செலக்ட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா இமேஜ் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எதையுமே நம்மளால வந்துட்டு மேனுவலாக அப்படி செலக்ட் பண்ண முடியாது. பார்த்தீங்கனாலே தெரியும்.
இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய செர்ச்சபிள் பிடிஎஃப் மற்றும் இமேஜ் பிடிஎஃப் இந்த ரெண்டையுமே உங்களால் கூகுள் லென்ஸ் பயன்படுத்தி ஈஸியாகவே ஓசிஆர் பண்ணிக்கிற முடியும். இந்த ஓசிஆர் டெக்னிக் மூலமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிடிஎஃப் மற்றும் இமேஜ் டாக்குமெண்ட்ல இருந்து டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிற முடியும். இங்கிலீஷ் மற்றும் தமிழ் இந்த 2 லாங்குவேஜுமே சப்போர்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூகுள் லென்ஸ் ஃபீச்சர் பயன்படுத்துறதுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் மட்டும் ஆனில் இருக்கணும். கூகுள் குரோம் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய இந்த கூகுள் லென்ஸ் ஃபீச்சரை நம்மளால் இலவசமாகவே பயன்படுத்திக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.